Hi, hello, welcome to my Kirti channel. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 16 plant and animal hormones பத்தி பார்க்க போறோம். The first one வந்து plant hormones. So, plant hormone அப்படினா என்ன அப்படினா plant வந்து என்ன பண்ணும் ஒரு chemical substances வந்து secrete பண்ணும். அந்த chemical substance plant ஓட functions control பண்ணும், coordinate பண்ணி அந்த plant வந்து கொண்டு போகும். So, functions of control and coordination of the plant. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் அந்த plants வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து பண்ணும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஸோ இதில் பிளான்ட் ஹார்மோன்ஸ் வந்து 5 ஹார்மோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஆக்சின், சைட்டோகைனின், ஜிபர்லின், அப்சிசிக் ஆசிட், எத்திலின். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து ஆக்சின் ஹார்மோன். ஆக்சின் ஹார்மோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சின்க்கு மீனிங் வந்து டு க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஹார்மோன் தான் ஆக்சின் ஹார்மோன். இந்த ஹார்மோனை வந்து யார் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோக் அண்ட் ஹேகன் ஸ்மித் இன் 1931. Axin are produced at the tip of the stem and root from where they are migrate to the zone of elongation. So the axin அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நம்ம பிளான்ட்டில் எங்கே செக்ரீட் ஆகியிருக்கு அப்படின்னா டிப் ஆஃப் த ஸ்டெம் அண்ட் ரூட்டோட டிப்லையும் ஸ்டெம்மோட டிப்லையும் தான் வந்து இந்த ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகிருக்கு. அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா டு மைக்ரேட் ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், மூவ் ஆகி எலாங்கேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ரூட்டு ஸ்டெம்மில் இருக்கிறதெல்லாம் மூவ் ஆகி பிளான்ட்டோட டிப்புக்கு போகும். ஸோ டிப்பில் வந்து டிப்போட எலாங்கேஷன் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பிளான்ட்டு ஹைட் ஆகிறதுக்கு க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சார்லஸ் டார்வின் இன் 1880 அப்சர்வ் த யூனிலேட்டரல் க்ரோத் அண்ட் கர்வேச்சர் ஆஃப் த கரோனரி கிராஸ். ஸோ கரோனரி கிராஸில் தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறாங்க. கரோலஸ் லின்னேயஸ் வந்து பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து he transmitted from the tip of the coleoptile to the basal region. This influence was later identified by the ஆக்சின் பை வெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஆக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் வந்து பிளான்ட்டோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு டயக்ராம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த டயக்ராம் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து இது என்ன டயக்ராம் அப்படின்னா ஜெர்மினேஷன் ஆஃப் அன் ஓட் சீட். இதை எக்ஸ்பெரிமெண்ட் நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ரிஸ்ட் வால்மெட் வெண்ட் அப்படிங்கிறவர் தான் ஒரு டச் பயாலஜிஸ்ட் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. இதில் அப்படின்னா அவினா கோலியோப்டைல் அப்படிங்கிற பிளான்ட்டில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது 3 எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹி ரிமூவ் த டிப் ஆஃப் த அவினா கோலியோப்டைல் டிப். இந்த டிப்பை வந்து ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ இந்த டிப்பை வந்து ரிமூவ் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா did not grow, indicating that the tip produced something essential for growth. ஸோ இந்த டிப்பை கட் பண்ணி எடுத்த உடனே இந்த பிளான்ட்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா எந்தவித ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ரீட் ஆகலை. ஸோ க்ரோத்துக்கு வந்து எந்தவித கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் இங்கேருந்து செக்ரீட் ஆகலை. அதனால் பிளான்ட்டு க்ரோத் ஆகலை. இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அது என்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு ஹி கோஸ் டு தி செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹி பிளேஸ்டு த அகார் பிளாக் ஆன் த டீகேப்டிவேட்டட் கோலியோப்டைல் டிப். இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இது கோலியோப்டைல், இது வந்து கட் பண்ண டிப்பு. ஸோ இது வந்து டீகேப்டிவேட்டட் கோலியோப்டைல். ஸோ இந்த டீகேப்டிவேட்டட் கோலியோப்டைல் மேலே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அகார் பிளாக் கொண்டு வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா எந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் வந்து க்ரோத் ஆகலை. அதனால் இந்த பிளான்ட்டோட க்ரோத்தும் வந்து எதுவுமே இல்லை. ஸோ டிட் நாட் ஷோ எனி ரெஸ்பான்ஸ். ஸோ தென் ஹி கோஸ் டு த தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ இந்த கோலியோப்டைல் டிப்பை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண டிப்பை கொண்டு போய் அகார் பிளாக் மேலே வைக்கிறாங்க. ஸோ ஒரு 1 or 2 hours வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப அந்த அகார் பிளாக்கை கொண்டு வந்து இந்த பிளான்ட்டோட இந்த கோலியோப்டைல் பிளான்ட்டோட மேலே வந்து டிப்பில் வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் கட் பண்ணியிருக்கோம். அந்த கட் பண்ண அகார் பிளாக்கை கொண்டு போய் ஃபஸ்ட்டு வந்து அகார் பிளாக் மேலே அந்த கட் பண்ண போர்ஷனை வச்சு ஒரு 1 or 2 hours அப்புறம் மறுபடியும் அந்த அகார் பிளாக்கை கொண்டு வந்து அந்த கட் பண்ண பிளான்ட் மேலே வந்து வைக்கிறாங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதுலேருந்து க்ரோத் வந்து இன்டியூஸ் ஆகுது. ஸோ இதுலேருந்து இவர் என்ன கன்க்ளூஷன் வர்றாரு அப்படின்னா ஏதோ ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அந்த டிப்பில் வந்து இருந்திருக்கு. அது வந்து அகார் பிளாக்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ அகார் பிளாக்கோட கேரக்டர் என்ன அப்படின்னா எந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அந்த அகார் பிளாக்கை கொண்டு வந்து இங்கே பிளான்ட் மேலே வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த பிளான்ட்டுக்குள்ளே போகுது. ஸோ பிளான்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா க்ரோத் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸோ க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ண ஹார்மோன் தான் ஆக்சின் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்து இந்த வெண்ட்டு வந்து வராரு. ஓகேங்களா. ஸோ த டீகேப்டிவேட்டட் இந்த நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஹி பிளேஸ் த டிட்டாச்டு கோலியோப்டைல் டிப் ஆன் அகார் பிளாக். ஆஃப்டர் ஆர்
he discarded the tip, அந்த டிப்பை வந்து கீழே போட்டுட்டு placed the agar block on the T captivated coleoptile. So அந்த plant மேலே அந்த agar block கொண்டு வந்து வைக்கிறாங்க. It grew straight up, indicating that chemical substance has diffused from the cut coleoptile tip into the agar block. ஸோ அகார் பிளாக்லேருந்து அந்த பிளான்ட்டுக்கு வந்து இது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து போயிருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வராரு. ஸோ ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வென்ட் கன்க்ளூடட் தட் கெமிக்கல் டிஃப்யூசிங் ஃப்ரம் த டிப் ஆஃப் த கோலியோப்டைல் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரோத். ஸோ அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நேம் வந்து ஹார்மோன் நேம் வந்து ஆக்சின். ஸோ ஆக்சின் மீனிங் வந்து டு க்ரோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆக்சின். ஸோ ஆக்சின் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. நேச்சுரல் ஆக்சின், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா சிந்தட்டிக் ஆக்சின். ஸோ நேச்சுரல் ஆக்சின் அப்படின்னா என்ன அப்படின்னா நேச்சுரல் ஆக்சின் ப்ரொடியூஸ்டு பை த பிளான்ட்ஸ் ஆர் கால்டு நேச்சுரல் ஆக்சின். ஆக்சின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நேரடியாகவே பிளான்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஆக்சினுக்கு நேம் வந்து நேச்சுரல் ஆக்சின்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து IAA, இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சிந்தட்டிக் ஆக்சின். ஸோ சிந்தட்டிக் ஆக்சின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பார்க்குறதுக்கு ஆக்சின் மாதிரியே இருக்கும், பட் ஆர்டிஃபிஷியலாக தான் நம்ம சிந்தசிஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்டிஃபிஷியலி சிந்தசிஸ்ட் ஆக்சின் பட் ஹேவ் த ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஆக்சின். ஆக்சின் மாதிரியே தான் இருக்கும், பட் ஆர்டிஃபிஷியலாக சிந்தசைஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து சிந்தட்டிக் ஆக்சின். எக்ஸாம்பிள் வந்து 2,4D. ஸோ D அப்படின்னா டைக்ளோரோஃபீன் ஆக்சி அசிட்டிக் ஆசிட். ஸோ இதுதான் வந்து ஆக்சின் ஹார்மோன். ஸோ இப்போ ஆக்சின் ஹார்மோனோட ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். என்னென்ன ஹெல்ப் பண்ணுது ஆக்சின் ஹார்மோன் அப்படிங்கிறது பார்க்கலாம். So the first one, axin promote the elongation of stem and coleoptile which make them to grow. So axin hormone என்ன பண்ணும் அப்படின்னா axinoட elongation of stem and coleoptile which makes to grow. So ஸ்டெம்மும் சரி அந்த எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் கோலியோப்டைலும் சரி அந்த டிப் ஆஃப் த பார்ட்டும் ஸ்டெம்மும் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு அது ப்ரொமோட் பண்ணும். ஸோ நல்ல க்ரோத் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டெம்மு எலாங்கேஷன் ஆகணும் ஸ்டெம்மு. அதேமாதிரி கோலியோப்டைல் டிப்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல ஹைட்டாக வளர்கிறதுக்கும் இந்த ஆக்சின் ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இன்டியூஸ் த ரூட் ஃபார்மேஷன் அண்ட் லோ கான்சன்ட்ரேஷன் அண்ட் இன்ஹிபிட் அட் த ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த ஆக்சின் ஹார்மோன் வந்து கம்மியாக இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா ரூட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இன்ஹிபிட் த ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஸோ ரொம்ப அதிகமாக இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஹிபிட் பண்ணும், ஸ்டாப் பண்ணும், இது வந்து இது பண்ணும். அடுத்து தேர்ட் ஒன் வந்து ஆக்சின் ப்ரொடியூஸ்டு பை த ஏபிக்கல் பட்ஸ் சப்ரஸ் த க்ரோத் ஆஃப் லேட்ரல் பட்ஸ். ஸோ ஆக்சின் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா ஏபிக்கல் பட்ஸ்னால் டிப்பில் ஃபார்ம் ஆகிற பட்ஸு. ஸோ லேட்ரல் பட்ஸ் அப்படின்னா சைட் பட்ஸு, சரிங்களா. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா ஏபிக்கல் பட்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் ப்ரொடியூஸ்டு பை த ஏபிக்கல் பட்ஸ் சப்ரஸ் த க்ரோத் ஆஃப் லேட்ரல் பட்ஸ். ஏபிக்கல் பட்ஸ் நிறைய க்ரோத் ஆக லேட்ரல் பட்ஸை வந்து சப்ரஸ் பண்ணிகிட்டே வரும். லேட்ரல் பட்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகாமல் சப்ரஸ் பண்ணிகிட்டே வரும். ஸோ டிப்பு மட்டும் நல்லா க்ரோத் ஆகுறதுனால இதுக்கு பேர் வந்து ஏபிக்கல் டாமினன்ஸ். லேட்ரல் பட் வந்து என்ன ஆகுனா சப்ரஸ் பண்ணிடும், அதை வந்து அந்த க்ரோத்தை வந்து நடக்கடாமல் பண்ணி டிப்பு மட்டும் நல்லா க்ரோத் ஆகி ஹைட்டாக போயிட்டே இருக்கும். அதுக்கு நேம் வந்து ஆபிக்கல் டாமினன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த ஆக்சின் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா seedless fruits without fertilization are induced by the external application of auxin. இந்த ஆக்சின் ஹார்மோனை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காமலே சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ், அந்த ப்ராசஸ்க்கு நேம் தான் பார்த்தனோகார்பி. ஸோ ஃபர்டிலைசேஷன் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் இட் ஃபார்மிங் த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ், தட் இஸ் கால்ட் அ பார்த்தனோகார்பி. எக்ஸாம்பிள் வாட்டர்மெலன், கிரேப்ஸ், லைம். ஸோ இதெல்லாம் சீட்ஸ் இல்லாமல் இருக்கும், சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பார்த்தனோகார்பி. த லாஸ்ட் ஒன், ஆக்சின் ப்ரிவெண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன் லேயர். ஸோ வந்து லீவ்ஸ் வந்து ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா என்னான்னு உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லேயரை வந்து ரொம்ப உதிராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் இந்த ஆக்சின் ஹார்மோன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின். ஸோ இப்போ ஆக்சினும் அதோட டைப்ஸ் ஆஃப் ஆக்சின் அது ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைட்டோகைனின் அப்படிங்கிற செகண்ட் ஹார்மோன். ஸோ சைட்டோகைனின் அப்படிங்கிற ஹார்மோன் என்ன அப்படின்னா இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ப்ரொமோட் த செல் டிவிஷன். செல் டிவிஷன் வந்து நிறைய நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செல் டிவிஷன் நடக்க தான் என்ன அப்படின்னா பிளான்ட்ஸ் வந்து நல்லா ஹைட்டாக வளரும். ஓகேவா. ஸோ இந்த ஹார்மோன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஹெரிங் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ்ஷோட ஸ்பெர்மில் தான் இந்த சைட்டோகைனின் ஹார்மோன் வந்து இருக்கும். ஜியாட்டின் வாஸ் சைட்டோகைனின் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஜீமேஸ் அப்படிங்கிற ஒரு சோளத்துலேருந்து தான் இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த சைட்டோகைனின் வந்து எங்கே நிறைய இருக்கும் அப்படின்னா தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காயில் அந்த இளநீ தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நிறைய சைட்டோகைனின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த சைட்டோகைனினோட ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், சைட்டோகைனின் இன்டியூஸ் த செல் டிவிஷன்
இந்த presence ஆஃப் ஆக்சின். ஸோ ஆக்சின் ஹார்மோன் இருக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா செல் டிவிஷனை வந்து இன்டியூஸ் பண்ணிவிடும், சைட்டோகைனின் ஹார்மோன். அதுக்கப்புறம் சைட்டோகைனின் இன்டியூசஸ் த செல் என்லார்ஜ்மெண்ட். செல் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னா செல் டிவிஷன் நடக்க பிளான்ட் வந்து நல்லா ஹைட்டாக க்ரோத் ஆகிட்டே போகும். போத் ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் எசென்ஷியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கன் from the callus of tissue culture. So tissue culture process name வந்து morphogenesis. ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய புதுசாக நிறைய பார்ட்ஸ் வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கன்ஸ், நிறைய நியூ ஆர்கன்ஸ் ஃபார்ம் பண்ணும் ஃப்ரம் த கேலஸ் ஆஃப் த டிஷ்யூ கல்ச்சர். டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் யூஸ் பண்ணி நிறைய நியூ ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆக்சினும் ஹெல்ப் பண்ணும், சைட்டோகைனினும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், சைட்டோகைனின் promote the growth of lateral buds even the presence of apical buds. ஸோ apical buds இருந்தாலுமே டிப்பில் நிறைய growth இருந்தாலுமே lateral buds growth ஆகுறதுக்கும் இந்த சைட்டோகைனின் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ ஆக்சின் வந்து ஹெல்ப் பண்ணாதுன்னு பார்த்தோம், ஆனால் சைட்டோகைனின் ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், அப்ளிகேஷன் ஆஃப் சைட்டோகைனின் டிலேஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் இன் பிளான்ஸ். ஸோ சைட்டோகைனின் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ஸ் வந்து சீக்கிரமாக ஏஜ் ஆகிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணும், அதை வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ அந்த எஃபெக்ட்டுக்கு நேம் தான் என்ன அப்படின்னா ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ ஆக்சின் ஹார்மோனும் சைட்டோகைனும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.